உதயநிதி தலைமையில் செயல்படுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்கிறத சொன்னால் தான் பவர் சென்டரில் டிஎம்கேல நிற்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. எதிர்காலம் சின்னவர் வாழ்க. எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி வாழ்க. உதயநிதி ஸ்டாலின். இப்போ கனிமொழி அவர்கள் மட்டும் சொல்லாததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். விக்கிரவாண்டியில் நின்னா 45% ஜெயலலிதாவுக்கு விழுந்த அதிமுக வாக்குல 20% தான் எடப்பாடிட்ட இருக்குது. கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. ஏடிஎம்கே வாக்குல 5% குறைஞ்சி சீமானுக்கு பிரச்சாரத்தால அந்த 5% சீமான் எடுத்துட்டாருன்னா அரசியல் சார்ந்த கேள்விகள் பல இருக்கிறது. கேட்பதற்கு நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் ஐயா ரவீந்திர துரைசாமி அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விஷயம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கள்ளக்குறிச்சி விஷயம் சொல்யூஷன் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதை மினிமைஸ் பண்ண முடியும். அரசு நிர்வாக திறமையின்மை தான் இதை காட்டுது. இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் பல மாநிலங்களே நடக்கத்தான் செய்யுது. தமிழகத்தில் பலமுறை நடந்திருக்குது. இது திமுக அரசின் ஒரு கரும்புள்ளியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே சார். எம்பிக்கள் பதவி ஏற்றுக்கிறாங்க. மூத்த எம்பியான தயாநிதி மாறன் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க உதயநிதின்ற ஒரு கோஷம் போடுறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான தேவை ஏன் வருது அவங்களுக்கு? உதயநிதி தலைமையில் செயல்படுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்கிறத சொன்னால் தான் பவர் சென்டரில் டிஎம்கேல நிற்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அடாப்டபிலிட்டி. ஒயில் இன் ரோம் பி அ ரோமன். அந்த வகையில் அவங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ திமுகவில் ஸ்டாலினோட டெலிகேட்டட் பவர் உதயநிதி தான். நாங்கள் உதயநிதிக்கு எதிராக இல்லை. உதயநிதியை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோங்கிறத அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. முக்கியமான எம்பிக்கள் பலரும் பார்த்தீங்கன்னா வாழ்க உதயநிதினு சொல்கிறப்போ கனிமொழி அவர்கள் மட்டும் சொல்லாததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் பேருமே அவங்க மென்ஷன் பண்ணல. யாராச்சும் இதுக்கு முன்னாடி பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்கன்ற விஷயம்லாம் சொல்லிட்டு வருவாங்க. இந்த வாட்டி யார் பேருமே அவங்க சொல்லாமல் கடந்து போகிறதுக்கான காரணம் என்ன? ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் வாரிசு உதயநிதி ஸ்டாலின் தானே கனிமொழி நாளைக்கு சொல்லதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அரசியல் அழுத்தம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? ஸ்டாலினுக்கு மட்டுமில்லை, எனக்கும் உதயநிதி வாரிசுன்னு சொல்லதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? புரியுது. அப்படி அவங்க சொல்லதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா களத்தில் தோத்தாலும் பரவாயில்ல நின்றுட்டு இருந்த எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டியிலேருந்து மொத்தமாக பின்வாங்கிட்டார். அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? பாஜகவை ஆதரிக்கிறாரு மறைமுகமாக, இல்லை நான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு எடுத்துக்கவா, இல்லை அப்படின்னா பயப்படுறாரு தேர்தலை கண்டுன்னு எடுத்துக்கிறதா? அவர் இந்த தேர்தலில் நின்றுக்கணும். உள்கட்சி பிரச்சனையில் நிற்கலன்னு நினைக்கிறேன். நிற்காததுக்கு 3 காரணமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அவர் கொங்கு வேளாளர் சமூக வாக்குகளை அண்ணாமலைகிட்ட இழந்திருக்கிறார். ஒரு கோயம்புத்தூர் தொகுதியில் தமிழ்நாட்டிலே நம்பர் 2 ஆர்கனைசரான வேலுமணியை மீறி, கோயம்புத்தூரில் அனைத்து தொகுதிகளையும் வென்ற வேலுமணியை மீறி, கமலஹாசனை தோற்கடித்த வேலுமணியை மீறி, கொங்கு ஈஸ்வரன் அவர்களோட 15% கொங்கு வேளாளர்கள் வாக்கு இன்றி, தேமுதிகவின் வாக்கு இன்றி, மதிமுகவின் வாக்கு இன்றி இவர் 30% மேலே அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு. ஒரு தேமுதிக ஆதரவோட டெபாசிட்டை வேலுமணி காப்பாற்றிருக்கிறாருன்னு சொன்னால் கொங்கு வேளாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை கைவிட்டுக்கிட்டு அண்ணாமலை பின்னாடி போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெளிவாகவே தெரியுது. ஆனால் விக்கிரவாண்டி வன்னியர்கள் அதிகம் உள்ள ஒரு இடம். இங்கே கொங்கு வேளாளர்கள் அண்ணாமலை பின்னாடி போகும்போது வன்னியர்கள் சேலம் மக்களவையில் எடப்பாடிக்கு பின்னாடி நின்றுருக்கிறாங்க. எடப்பாடி அதில் நம்பர் 2 ஆர்கனைசர் செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக வேலுமணிங்கிறவர் டவுன் கிரேட் ஆகிட்டார். எடப்பாடி பெரிய ஆர்கனைசருங்கிறவரில் சேலம் பகுதியில் தன் செல்வாக்கை காட்டிட்டார். ஜெயிக்கிறது மட்டுமே நான் அளவுகோலாக வைக்கல. அங்கே கொங்கு மண்டலத்தில் வேலுமணி கீழே போகும்போது சேலம் மண்டலத்தில், கோவை மண்டலத்தில் அவர் ஊதும்போது சேலம் மண்டலத்தில் இவர் எதிராயிட்டார். ஆர்கனைசர்ஸு யார் சிறப்பாக பண்ணாலும் நான் மதிப்பு கொடுக்கக்கூடியவன் தான். ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிங்க ஒரு பெரிய ஆற்று. ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி பெரிய ஆர்கனைசராக தொடர்ந்து அவர் பகுதியில் இருந்துட்டு இருக்கிறாரு. ஜெயமோகன்
நம்ம அந்த பழனி பக்கத்தில் உள்ள தம்பி கூட அடிக்கடி நம்ம அதை ஞாபகப்படுத்துவாப்புல. யாருனாலும் நம்ம அந்த இதை கரெக்டாக அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை மதிக்கக்கூடியவன். அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூரில் மிகப்பெரிய ஆர்கனைசருங்கிறத நான் மதிக்கக்கூடியவன். செல்வ கணபதி பெரிய ஆர்கனைசர் தான். பட் அவர் இன்னைக்கு எடப்பாடியில் வாங்கின வாக்கு வந்து என்னோட எதிர்பார்ப்பு எக்ஸப்டேஷனு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பெரிய வாக்கை அங்கே வாங்கிட்டார். அப்போது வன்னியர்கள் மத்தியில் அவருக்கு 2024 ஆதரவு இருந்திருக்குது. அந்த ஆதரவில் தான் அவர் வந்து ஆவரேஜாக அவர் 23%. வன்னியர் டாமினேட்டட் தொகுதியில் அவருக்கு ஆவரேஜ் வந்து 30க்கு மேலே போகுது. இப்போ நாடார் ஏரியாவில் அவருக்கு ஆவரேஜ் எல்லாம் ரொம்ப டல்லு. எங்களோட பிரச்சாரம் நாடார்கள் வந்து தேவருக்கு எதிராக இலவச ஓட்டாட்டு எடப்பாடி போடக்கூடாது, ரெட்டலை போடக்கூடாதுங்கிறது எங்கள் சமூக மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவரால் எந்த பலனும் இல்லைங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க. எடப்பாடியோட ரெட்டலையில் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி பண்ணக்கூடிய டெமோக்ரட்டுங்கிற அரசியல் வந்து ஈடுபடாதுன்னு நாடார் சமூகம் எடப்பாடிக்கு வந்து பாடம் படித்து கொடுத்துட்டாங்க. இன்னும் பல சமூகங்கள் அதை பாடம் படித்து கொடுக்க தயாராக இருக்காங்க. நாங்கள் கிரவுண்டில் போகிறோம். பல சமூகங்கள் மத்தியில் உங்களுக்கு எடப்பாடி அதிமுகவில் என்ன லாபம் ங்கிறதெல்லாம் நாங்கள் விளக்கத்துக்கு இருக்கிறோம். அது இன்னும் ஒரு 20-22 மாதங்களில் அதை நாங்கள் தெளிவாட்டு எங்கள் கடமையை பண்ணுவோம். அது சமூக நீதி கடமை. இப்போது வன்னியர்கள் மத்தியில் இந்த ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து விக்கிரவாண்டியில் போட்டிட்டு இருக்கணும். ஈரோடு கிழக்கில் போட்டிட்டவர் 65% கொங்கு வேளாளர்கள் வாக்கு கிடைச்சிது. அப்போவே நான் சொல்லியிருப்பேன், வன்னியர்கள் 2 வார்டு தான் இருக்காங்க, குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் ஜி.கே. மணி வந்து ஸ்டாலினை தேர்தல் பொண்ணை பார்த்தும் ரெட்டலைக்கு விழுந்துங்கிற கருத்தை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நம்ம எது சொன்னாலும் உண்மையின் படியும் டேட்டா படி தான் சொல்லுவோம். அப்படி ஒரு ஆதரவு வளையத்தை வெற்றி பெறலைன்னாலும் வன்னியர்கள் மத்தியில் மட்டும் பெற்ற எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நின்னா பாயிண்ட்டு 45% ஜெயலலிதாவுக்கு விழுந்த அதிமுக வாக்கில் 20% தான் எடப்பாடிகிட்ட இருக்குது. 10% மேலே மு.க. ஸ்டாலினுக்கு உதயசூரியன்கிட்ட போயிட்டு கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. இது கருத்துக்குள்ளர்களும் பிரிசனராக பாஸ்டாக இருக்கவங்களும் குய்பைவாக அப்டேட் ஆகாதவங்களுக்கும் புரியலை. அவங்க வந்து திமுக காரன் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவானா, 25% வாக்கு அதிமுக வந்து காணலை ஜெயலலிதா கொடுத்த ஓட்டில். 8% ஓட்டு சீமான் எடுத்துட்டாப்புல. ஒரு 7% ஓட்டு என்டிஏக்கு போயிருக்குது. மீதி 10% வாக்கு ஸ்டாலினுக்கு உதயசூரியனுக்கு தானே போயிருக்கு. எங்கேருந்து வந்து அந்த வாக்கு? அப்போ அதிமுக வாக்கு திமுகவுக்கும் போகும், போயிருக்கு. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. இது வந்து என்னுடைய மதிப்புக்குரிய சகோதரர்கள், அன்பிற்கும் பாசத்துக்குரிய அரசியல் விமர்சகர்கள் வந்து பலரும் உணர்ந்துருன்னு நான் கேட்குறேன். டேட்டா பாருங்க, நான் சொல்ல சரின்னு உங்களுக்கு புரியும். ஆய்வு பண்ணி பார்க்கக்கூடியவங்களுக்கு இது சரின்னு புரியும். அப்போ அந்த விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு, அடையாள அரசியல், பானை சின்னத்துக்கு எதிராக வந்த வாக்குகள் வந்து உதயசூரியன் வரும்போது ஸ்டாலினுக்கே போயிடும். ஏன்னா 2021 49% உதயசூரியன் அங்கே எடுத்திருக்காப்புல. அப்போ இடைத்தேர்தலும் போது 50க்கு மேலெல்லாம் ஏறி போயிடும். அப்போ உதயசூரியன் சின்னத்தை எதிர்கொள்றது, ரெட்டையில ஓட்டே உதயசூரியனுக்கு வந்து 10%க்கு மேலே போயிட்டு ஜெயலலிதா இருந்த ஓட்டே மீண்டும் இங்கே பானைக்கு எதிராக வந்த இரட்டலைக்கு வந்த வாக்குகள் உதயசூரியனுக்கு போகும். இது நான் சொல்றது செல்லவங்களுக்கு எட்டிக்காயா கசக்குது, தீயில மிதிச்ச மாதிரி அவ்வான்னு சொல்றாங்க. பட் நான் சொல்றது உண்மை. அந்த சகோதரர்கள் பேரை சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்த விரும்பல. நீங்களே என்லைட்டன் ஆகுங்க, நீங்களே விவரம் ஆகுங்க. அதுதான் என்னோட கோரிக்கை. நான் சொல்ல தப்புன்னு சொல்லுங்க, நான் திருத்திக்க தயாரா இருக்கிறேன். ஸோ அப்போ ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டு பெரும் பகுதி உதயசூரியனுக்கு போகும். பானைக்கு எதிராக விழுந்த ஓட்டு உதயசூரியனுக்கு எதிராக கிடைக்காது. 1. 2வது, விக்கிரவாண்டி நாங்குநேரியில் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எமர்ஜ் ஆனது மாதிரி விக்கிரவாண்டியில் ராணிப்பேட்டை பெண்ணகரத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எமர்ஜ் ஆனது மாதிரி இங்கே எமர்ஜ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. விக்கிரவாண்டி நாங்குநேரில் ஆளுங்கட்சி அதிகாரம் இருக்கும்போது அதிமுக ஜெயித்த மாதிரி 60% எடுத்து ஜெயித்தாங்க. அதே மாதிரி இங்கே திமுக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பெருசாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 நெகட்டிவ் பாயிண்ட் எடப்பாடி ஆயிடுச்சு. 4வது பாயிண்ட்டும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கும் போது இது ஒரு சின்ன பாயிண்ட் தான். 4வது பாயிண்ட் 2024க்கு முன்ன இடைத்தேர்தலில் 30% வாக்கு உள்ளாட்சி தேர்தல் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் பண்ணி ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலைக்கு வரணும். ஆனால் இவர் அண்ணாமலை ஆதரவு கொடுத்தும் அது வந்தது வந்து 25% தான் வந்தது, 5% காணலை.
நாம் தமிழர் சீமானுக்கு உள்ளாட்சியில் வந்து 1% ஓட்டு தான் கிடைச்சது. ஆனால் அவருக்கு பிரச்சார வலிமையில ஒரு 5% வாக்கு அவருக்கு கூடிட்டு, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்டு ஏடிஎம்கே வாக்குல 5% குறைஞ்சி சீமானுக்கு பிரச்சாரத்தால அந்த 5% சீமான் எடுத்துட்டாருன்னா அதுவும் எடப்பாடிக்கு அடி. அப்போ ஸ்டாலின் ஒரு 10-12% வாக்குகளை வந்து 10% வாக்கை வந்து அசம்பிளியில் ஏறின மாதிரி, சட்டமன்ற தேர்தலில் 21 ஏறின மாதிரி அடையாள அரசியல் எதிர்ப்பு இல்லாம பொதுத்தள சின்னத்துல ஏறிடலாம். ஆளுங்கட்சி அதிகார பலத்துல நாங்குநேரி விக்கிரவாண்டியில் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஜெயித்த போது விக்கிரவாண்டியில் 60% வந்தாங்க. அந்த மாதிரி 2வது ஸ்டாலின் ஏறிடலாம். ராணிப்பேட்டை பெண்ணகரத்துல ராமதாஸ் ஏறின மாதிரி ஏறிடலாம். சீமான் 5% வாக்க எடப்பாடிக்கு, ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி ஐயா அவர்களுக்கு 5% வாக்கை டவுன் பண்ணி தன்னோட ஈர்ப்பு சக்தியால் 5% வாக்க ஈரோடு கிழக்குல உயர்ந்தது மாதிரி இங்கேயும் 5% வாக்கு டவுன் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடலாம். இப்படி 3-4 காரணிகளை பார்த்து சான்ஸ் எடுக்காண்டாம், நம்ம டெபாசிட் இழப்பு கூட அதை போய் கொண்டு விட்டுறோம். அப்போ வன்னியர்கள்ட்ட ஏற்பட்ட ஒரு கெயின் வந்து போச்சுன்னா விளையாட கொண்டுகிட்ட ஏற்கனவே அண்ணாமலைட்ட இழந்துட்டு இருக்கிறாரு. வன்னியர்கிட்ட வந்ததும் போச்சுங்கிறது வந்து அவரை ரொம்ப அடிச்சிடும். அதனால அவர் களத்தில் கண்டஸ்ட் பண்ணாம ஓடிட்டார். இதுதான் உண்மை நிலைமை. அன்புமணிக்கும் நான் சொல்லிக்கிறேன், டாக்டர் ஐயாவுக்கும் சொல்லிக்கிறேன், சீமானுக்கு வந்து அப்போ ஜெயலலிதாவை ஆதரிச்சாரு, இப்போ 8.22 எடுத்திருக்காருன்னா